நரகத்தில் இருந்து மீட்டுவதற்காக சாயப்பா உங்களை தேடி வந்திருக்கிறாரு. இந்த இரவு மிகப்பெரிய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். அடுத்த படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா அங்க என்ன இருக்குது, நீங்க எந்த படிக்கட்டுல ஏறணும், உங்க பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பதிவுடைய நோக்கம். கடவுளால் தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அத்தனை எதிர்ப்புகளையும் உங்கள் இடத்திலிருந்து அவர் அதை எதிர்கொள்ளுவார். உங்களை தொட்டவன் கெட்டா. வாழ்க்கையில பலமான ஒரு இடம் உங்களுக்கு அமைச்சு தர அவர் இன்று இரவு உங்கள் மனதில் குடியேற போகிறார். உங்க மனசுல இருக்கக்கூடிய பல விஷயத்தை நீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் இன்னைக்கு நிரந்தரமாக உங்களிடம் தங்கி உங்களுக்கு தேவையான அத்தனையையும் செய்து கொடுப்பார். இது கடவுள் சத்தியமாக. இந்த உண்மையை இன்னும் கொஞ்ச நாட்களில் நீங்கள் உணர்வீர்கள். பல கட்டங்கள் தாண்டும் போது கஷ்டங்கள் அதிகரிக்கும். ஆனா கட்டத்தை தாண்ட தாண்ட கஷ்டங்கள் குறையும். கஷ்டங்கள் குறையுதுன்னா சொர்க்கத்தோட படிக்கட்டுல நீங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்ப சொர்க்கத்தோட கடைசி படி நரகத்தோட முதல் படி. பார்த்து ஜாக்கிரதையா விருப்பப்படுகிறவர்கள் கேளுங்கள். இன்னைக்கு இரவு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இரவாக இன்று அமையும். ஓம் சாயிரா சாயிரா.